கொடுத்து கொடுத்து சிவந்த கையுக்கு சொந்தக்காரன் கேப்டன். கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் கேப்டன் விஜயகாந்துக்கு இன்று 1ஆம் ஆண்டு நினைவு நாள். என்னையா காசு 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 பணம் படப்போவையா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அழகர் சுவாமி ஆண்டாள் தம்பதியுக்கு மகனாக பிறந்த விஜயகாந்தின் இயற்பெயர் விஜயராஜா என்பதாகும். சினிமா மீதான ஆர்வத்தால் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு சினிமாவில் நடிப்பதற்காக சென்னை வந்தார். பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு 1979ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் வில்லன் நடிகராக அறிமுகமானார். பின்னர் 1980ஆம் ஆண்டு தூரத்து இடிமுழக்கம் என்னும் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். 1981ஆம் ஆண்டு சட்டம் ஒரு இருட்டறை என அடுத்தடுத்து ஹிட் கொடுத்து தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஹீரோவாக உருவெடுத்தார். வைதேகி காத்திருந்தாள், உழவன் மகன், கேப்டன் பிரபாகரன், வானத்தை போல, தவசி, ரமணா, வல்லரசு, வாஞ்சிநாதன் என இதுவரை 150 திரைப்படங்களுக்கும் மேல் நடித்துள்ள விஜயகாந்த் 1984ஆம் ஆண்டு மட்டும் ஒரே ஆண்டில் 18 திரைப்படங்களில் நடித்து சாதனை புரிந்தார். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் அதிக வசூலை குவித்து வெள்ளி விழா கண்டு சாதனை படைத்தது. இந்த சாதனையை அப்போது முன்னோடியாக இருந்த ரஜினி, கமல் கூட செய்ய முடியாத சாதனை என்று கூறலாம். கேப்டன் பிரபாகரனின் படத்தின் வெற்றிக்கு பிறகுதான் மக்கள் அவருக்கு கேப்டன் என்ற பட்டத்தை ரசிகர்கள் கொடுத்தனர். 1999இல் நடிகர் சங்க தலைவரானார் விஜயகாந்த். சங்கத்தின் முழு கடனையும் சிங்கப்பூர், மலேசியாவில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்தார். நலிவடைந்த கலைஞர்களுக்காக ஓய்வூத திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்த ஒரே மகான் கேப்டன் விஜயகாந்த் என்று சொல்லலாம். செப்டம்பர் 2005ஆம் ஆண்டு தேமுதிக கட்சியை தொடங்கிய விஜயகாந்த் 4 சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொண்டுள்ளார். 2006இல் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டு விஜயகாந்த் மட்டுமே விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக கட்சி சார்பில் வெற்றி பெற்றார். அடுத்து அதிமுக கூட்டணியுடன் 2011ஆம் ஆண்டு தேர்தலை எதிர்கொண்டு 41 இடங்களில் போட்டியிட்டு 29 இடங்களை வென்று தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியாக மாறியது தேமுதிக. விஜயகாந்த் ரிஷிவந்தியும் தொகுதியில் வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2016இல் மக்கள் நல கூட்டணி சார்பாக 104 தொகுதியில் போட்டியிட்டும் 2021இல் மக்கள் நீதி மய்யம், சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளுடன் 60 தொகுதிகளில் போட்டியிட்டும் தேமுதிக கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்பதை ஏமாற்றம் அளித்தது. மேலும் 1994இல் தமிழ்நாடு அரசின் எம்ஜிஆர் விருதும், 2001ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, அதே ஆண்டில் சிறந்த இந்திய குடிமகனுக்கான விருது, 2009ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் சிறந்த 10 நடிகருக்கான பிலிமர் விருதும் பெற்றார். மேலும் 2011ஆம் ஆண்டு சர்வதேச சர்ச் மேலாண்மை நிறுவனத்தின் கௌரவ டாக்டர் பட்டம் செந்தூரா பூவே படத்திற்காக பெற்றுக் கொண்டார். தாயகம் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தமிழக அரசின் விருதும், சிறந்த நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள் 4, பிலிமர் விருது 1 என பல விருதுகளை குவித்துள்ளார். இந்நிலையில் எல்லோராலும் செல்லமாக கருப்பு எம்ஜிஆர் என்று அன்பாக அழைக்கப்படும் கேப்டன் விஜயகாந்துக்கு உடல் நலக்குறைவு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் முடிந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வீடு திரும்பினார். சிகிச்சைக்கு பிறகு கேப்டன் பூரண குணமடைந்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. இதையடுத்து விஜயகாந்துக்கு மீண்டும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் டிசம்பர் 26ஆம் தேதி மாலை அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான பரிசோதனையின் முடிவில் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் செயற்கை சுவாசம் சிகிச்சை கொடுக்கப்படுவதாக தேமுதிக தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் செயற்கை சுவாசம் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானதை அடுத்து மருத்துவமனைக்கு வெளியே காத்திருந்த தொண்டர்கள் கேப்டன் கேப்டன் என கண்ணீர் விட்டு
கதறி அழுதனர். உயிரிழந்த விஜயகாந்தின் உடல் அவருடைய சாலிகிராமம் வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது. அவரது மறைவு செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே திரையுலகினர், அரசியல் பிரமுகர்கள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் சாலிகிராமத்தில் உள்ள கேப்டன் இல்லத்தில் குவிய தொடங்கினர். ஆனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். இதையடுத்து விஜயகாந்தின் உடல் தீவுத்திடல் மைதானத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. மக்கள் திரளாக வந்து அஞ்சலி செலுத்தினர். பல்லாயிரக்கணக்கான மலர்களால் விஜயகாந்தின் இறுதி ஊர்வல வாகனம் தயார் செய்யப்பட்டது. மலர் போன்ற மனம் கொண்ட கேப்டனின் உடல் மலர் படுக்கைக்கு நடுவே ஒய்யாரமாக வாகனத்தில் கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தை நோக்கி சென்றது. அடுத்தவரின் பசி பொறுக்காத மென்மையான மனதை கொண்ட கேப்டன் விஜயகாந்துக்கு அவர் மனம் போன்ற மலர்களை தூவி பொதுமக்களும் ரசிகர்களும் அஞ்சலி செலுத்தும் காட்சி காண்போரை நிகழச் செய்தது. தேமுதிக அலுவலகத்திற்கு வெளியே திரண்டிருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்போன் டார்ச் லைட்டுகளை ஒளிரவிட்டு விஜயகாந்த் மீதான அன்பை வெளிப்படுத்தினர். பின்னர் சந்தன பேழையில் வைக்கப்பட்ட விஜயகாந்த் உடலுக்கு அவரது மகன்கள் மற்றும் குடும்பத்தினர் இறுதிச் சடங்கு செய்தனர். பின்னர் விஜயகாந்த் உடலுக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் முன்னிலையில் 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்க விடை கொடுக்க 50 கிலோ எடை கொண்ட சந்தன கட்டையில் தயாரித்த பிரத்யேக பேழையில் விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் அழுத, அவன் நல்ல மகன். அவனுடைய பிள்ளைங்க அழுத, அவன் நல்ல தகப்பன். அவன் கூட பிறந்தவங்க அழுத, அவன் ஒரு நல்ல சகோதரன். அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுத, அவன் ஒரு நல்ல தலைவர். உனக்காக இந்த நாடே அழுதப்பா.